நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனி பாவம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்துவை போட்டு தள்ளிட வேண்டிதான். என் புருஷன் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம விஷயத்தை முடிச்சிடணும். அவருக்கும் இந்து மேல ஒரு தனி அன்பு இருக்குல்ல. கடைசியில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்போ வேரோட புடுங்கி எரிஞ்சே ஆகணும் அபி. இல்லைன்னா அதுவே பெரிய தலைவலியா நமக்கு வந்துடும். அதனால தான் சொல்றேன், இனிமே யோசிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அவளை தீர்த்து கட்டிட வேண்டிதான். நான் அந்த சாமியார இன்னொரு தடவை போய் பார்க்கவா? ஒரு தடவை அவரை பார்த்ததுனால தான் நீ இப்படி இருக்க. இல்ல இன்னொரு தடவை பார்த்து முதுகெலும்பு உழைச்சிக்க பாக்குறியா? இந்த விஷயத்த நீங்க ஏதாவது ஒரு கொட்டேஷன் பார்ட்டி கிட்ட ஒப்படைச்சா போதும். அவங்களா இருந்தா ப்ரொஃபஷனலா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாலே போதுமே. நல்ல ஒரு கொட்டேஷன் டீமை கூட்டோம்னா அதுக்கு பணத்தை நம்ம அள்ளி வீசி ஆகணும். சில லட்சங்களை கொடுத்தாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. சில சமயம் கோடி கூட ஆகும். இல்ல ஒருவேளை மாட்டிக்கிட்டா அவனுங்க நம்மளோட பேரை போலீஸ் கிட்ட சொல்லிட்டானுங்கன்னா காசும் போயிடும், நம்மளும் போயிடுவோம். ஐயோ, பின்ன நம்ம என்னதான் பண்றது? இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு புது ஐடியாவை யோசிக்கணும். ஏதாவது அவளை மலையில கொண்டு போய் தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம கூட்டோனே அப்படியே கிளம்பி வந்துருவா பாரு. அதனால லிவரை மாத்தி வச்சதுனால இந்துவுக்கு இப்போவும் மருந்து மாத்திரலாம் இருக்கும்ல. ஆமா இருக்கு. மாசம் மாசம் இன்ஜெக்ஷன் வர போடுறா. இன்ஜெக்ஷன் எப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டுப்பா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறது இல்ல. ஒரு நர்ஸ் தான் வீட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்படியா? ஆமா. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சண்ணே? அந்த கடவுள் பெரிய ஆளு. இன்ஜெக்ஷன் போட வர அந்த நர்ஸை நாம எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிடணும். நல்ல ஒரு பெரிய தொகையை ஆஃபரா கொடுத்தலாம். நமக்கு தான் அதுக்கப்புறம் பணமழை கொட்ட போது இல்ல. அதுல இருந்து ஒரு சின்ன துளி எடுத்து கொடுக்கறதுல என்ன கெட்டு போயிட போகுது? என்ன பிளான் முதல்ல அத சொல்லுங்க. இத பாரபி, எப்பயும் போல அந்த நர்ஸ் அந்த வீட்டுக்கு வருவா. இந்துலேக்காவுக்கு போடுற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவ போயிடுவா. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மருந்து மொத்தமா எடுத்து மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தர விஷத்தை தான் அந்த நர்ஸ் அந்த இந்துலேக்காவுக்கு ஊசியா போட்டு விடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் இந்துலேக்கா கண்ணை மூடிடுவா. அதுக்கு பிறகு எப்பவுமே கண்ணை திறக்க மாட்டா. எங்க டெஸ்ட் பண்ணாலும் கண்டே பிடிக்க முடியாத ஒரு விஷத்தால தான் நாம் அவ உயிர் எடுக்க போறோம். பாரு, நர்ஸை நம்ம வழி கொண்டு வர்றதும் மருந்தை மாத்தி கொடுக்கறதும் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். யாருக்குமே தெரியாம இந்த ஆபரேஷன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். அதோட இந்தோட கதை முடிஞ்சிடும். இல்ல அந்த நர்ஸ் எங்க இருந்துமா வரா? அப்பா, மது வரா. ஒரு மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா அம்பு வில்லு வேணுமா இல்ல ஆளு வேணுமான்னு டிசைட் ஆயிடுச்சு. மது வரா, மது. அபி, அது சரி, அம்பு வில்லுமா? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து முன்னாடி ராஜாக்கள் ஆண்ட காலத்துல நடந்த சண்டையில பத்தி தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில அன்பும் தேவையில்ல, வில்லும் தேவையில்ல, இன்ஜெக்ஷனே போதும்னு சொல்லிட்டாங்க. இன்ஜெக்ஷனா? அட ஆமா.
இது ஒரு நியூ ஜெனரேஷன் ராஜாவோட கதைமா. அபி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அப்படியே வரும்போது அந்த நர்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த நர்ஸே தாம்மா. ஆ. வண்டியை அந்த பக்கமா திருப்பி வச்சிடலாம். இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சதும் எஸ்கேப் ஆயிடலாம்ல. ஆஹா, என்ன சிஸ்டர் சீக்கிரமா வந்துட்டீங்க? உள்ள வாங்க. வாங்க போலாம். ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க கன்சீவா இருக்கீங்களாமே. ம், அப்ப ட்ரீட் தந்தே ஆகணும்ல. கண்டிப்பா தரேன். நீங்க உட்காருங்க சிஸ்டர். நான் கூப்பிடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க. நான் வெயிட் பண்றேன். ம். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியே. இந்த வீட்ல வேற யாரும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. என்ன? எனக்கு டென்ஷன்ல கை கால்லாம் உதறுது. எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் செய்ய போற வேலையை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அது எல்லாம் சரியாயிடும். வா, நம்ம அந்த ரூம்ல உட்காந்து பேசலாம். ஐயோ, சீக்கிரம் வா. வா. ஒரு 100-150 பிளாஸ்டிக் சேருக்கு ஆர்டர் பண்ணுமே. இந்த சாவுக்கு வர்றவங்க எல்லாம் உட்காரணும்ல. ஒரு சாமியானெல்லாம் விரிச்சு பந்தல்லாம் போட்டு வைக்கணும். அப்பதான் கொஞ்சம் நிழலா இருக்கும். திடீர்னு ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா சரி சரி பார்ப்போம். ஆமா, அவ எங்க எங்க? வா. வா வா வா. உன்னதான் போ. இவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அது எதுக்கு? இத பாருங்க லட்சுமி, நாம எல்லா விஷயத்தையும் தெளிவா முன்னாடியே பேசணும்ல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. என்னால விஷத்தெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது சார்.
ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டு காரியத்தை கெடுத்துறாதம்மா. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் உள்ள போயிடுவேன். யாருக்கும் எதுவும் தெரிய வராது. ஆ, அப்படின்னா பெரிய பிரச்சனை எங்களுக்கு தானே வரும். ஆ, 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 நானும் அப்பாவும் கல்லு மாதிரி நிக்கிறோம்ல. ஆ. இல்ல என்ன இருந்தாலும் ஐயோ பயந்து சாகாத. நீ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாரு, நீ இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன்? 5 லட்சம். சொன்னல 5 லட்சம் ரூபா, 5 lakhs. ஆயுசு முடிகிற வரைக்கும் விடு விடா போய் இன்ஜெக்ஷன் போட்டா கூட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா உன் கைக்கு வரப்போது, தெரியுமா? ஆனா என் கையெல்லாம் நடுங்குது சார். ஐயோ ஒரு செகண்ட் இருமா. அந்த நடுங்குற கையை காட்டு. அட கை நீட்டுமா. முழுசா 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸ் தான். ஒரு நல்ல காரியத்தை பண்றதா நினைச்சுக்கிட்டு இந்த லட்சுமி உன் பேக்ல வச்சுக்க. அட வைமா. அந்த கை நடுக்கெல்லாம் இப்ப எங்க போச்சு? இது இன்ஜெக்ஷன் போடும்போது கை நடுங்குச்சு, நடுங்க கூடாது. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் கீழே வரும்போது மீதி 4 லட்சத்தை கையோட கொடுத்துருவேன். அபி சொன்னதை கேட்டல்ல? இங்க பாரு, 4 லட்சம். லட்சம் ரூபாய் இங்க வச்சிருக்கேன் பாரு. ரெடி கேஷ்மா, ரொக்கமா தரேன். இப்ப தைரியம் வந்துருச்சுல்ல? ரேஷ்மி சிஸ்டர், இதுதான் உன்னை கூப்பிடுறா. சீக்கிரம் போ. உன்னை கூப்பிடுறது இதுவே கடைசி தடவையா இருக்கணும். பாரு, பணம் வாங்கிட்ட, சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் போ 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 போ. தைரியமா ஸ்ட்ராங்கா வெளியில போ. நீ போயிட்டு வா, இங்கே வெயிட் பண்றேன். சீக்கிரம் போ. நான் பார்க்கும்போது நீங்க ஆளையே காணோம். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க? இல்ல, நான் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு. சரி வாங்க. நேத்து நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஜெக்ஷனே ஞாபகம் வந்துச்சு. இந்த முறை சீக்கிரமா இன்ஜெக்ஷன் போட வந்துட்டீங்க. அது அடுத்த வாரம் நான் இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிடலான்னு தான். சரி, நான் மெடிசன் எடுத்து தரேன்.
இந்தாங்க. ஹலோ. ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். இல்ல வேற எங்கேயும் போகல. அப்படியா? அது நல்லா இருக்கே. ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ம். ஹலோ. ஆ இந்து, நான் வந்துட்டேன். வந்து டோர் ஓபன் பண்ணு. என்னது சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு? என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது உன்னை வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. நல்ல ஆள் போங்க. கால் பண்ணிருந்தா கார் அனுப்பி வச்சிருப்பேன்ல. அது சரி, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க முடியுமா? சரி வாங்க. இன்னைக்கு என்னோட இன்ஜெக்ஷன் டேட்டு. சிஸ்டரும் வந்திருக்காங்க. ஓ. ம். ம். என்னோட ரூமுக்கு போலாமா? ஆ. மேலதான். வாங்க. நசமா போச்சு. சர்ப்ரைஸா விசிட்டா. நமக்குன்னு எங்கேருந்து வந்து சேருதுங்களோ. போட்டுவேன். ஐயோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? சிஸ்டர், இவங்க யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவங்க தான் டாக்டர் நந்திதா. உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க தான் ரேஷ்மி சிஸ்டர். எல்லா மாசமும் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க? ஜிகே ஹாஸ்பிட்டல்ல. உங்க வீடு பக்கத்துலயா? ஆமா. இல்ல கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. மெடிசனும் சிரிஞ்சும் நான் வாங்கி வச்சிருவேன். சிஸ்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க. ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. நான் உட்கார்றேன். இன்ஜெக்ஷன் போடுங்க.
என்னாச்சு? திடீர்னு என் கையில இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அது நான் திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. சரி விடுங்க, என்கிட்ட வேற மருந்து இருக்கு, பரவாயில்ல சரியா? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு உடம்பு முடியலன்னா கிளம்புங்க, இன்ஜெக்ஷனை நான் போட்டு விடுறேன். நீங்க கிளம்புங்க. ஊசி போட்டாலா இல்லையா? என்னம்மா அது? மேல இருந்து ஒரு சத்தமும் கேட்கவே இல்ல. ஒருவேளை அந்த டாக்டருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? ஐயோ ச்சே, என்ன பண்றது? அம்மாடி அங்க பாரு, அங்க பாரு, நர்ஸ் ஓடி வருது. இன்ஜெக்ஷன் போட்டா நினைக்கிறேன், அந்த பயத்துல ஓடி வருது பாரு. இருங்க இருங்க இருங்க, நில்லுங்க. அவ கீழே விழுந்துட்டாளா? நான் விழாம இருந்ததே பெரிய விஷயம். என்னால முடியாது சார். அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடலையா? இல்ல, அந்த டாக்டர் திடீர்னு வந்துட்டாங்கல்ல, நான் மாட்டிக்கிட்டேன்னு தான் நினைச்சேன். இந்தாங்க, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய். இனி என்னால முடியாது, ஆளை விடுங்க. சிஸ்டர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, சொல்றது கேளுங்க. இல்ல, என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. நில்லுங்க. நாசமா போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.